வாங்க இன்றைக்கி வந்து நான் என்ன குழம்பு வச்சேன்னா பாவக்காய் குழம்பு தான்ங்க. பாவக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாவக்காயை வந்து நல்லா வணக்கிடணும். நல்லா வணங்கணும், எண்ணெயிலேயே நல்லா வணங்குச்சுன்னா தான் கசப்பு இருக்காது. நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்கிடணும். இந்த மாதிரி வணங்கின பின்னாடி மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு 2 வரமிளகா போட்டு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் போட்டு வணக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு அடுத்து தக்காளி 2 தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணக்கின பின்னாடி நம்ம பாவக்காய் வணக்கி வச்சுருந்தோம்ல எண்ணெய் ஊற்றி அதை எடுத்து இதில் போட்டு இதையும் 2 பெரட்டி விட்டு கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குது அந்த புளியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டு கொதிக்கிட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வந்ததும் உப்பு கொஞ்சம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது 4ஐயும் போட்டு நல்லா ஒரு கிளறி விடலாம். ஒரு கிளறி விட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா சரி. இது கொதிச்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம இதில் வந்து தேங்காய் கொஞ்சமும் சீரகம் கொஞ்சமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குது, அவ்வளோதான். அதை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு இதையும் நல்லா போட்டு ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இதையும் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு 5 நிமிஷம். கொதித்த பின்னாடி பாருங்கள் இப்படி வந்துடும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த தேங்காய் போட்ட நுரை இருக்குது பாருங்கள், இந்த ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டா இந்த நுரையை அடங்கிடும். குழம்பு பாவக்காய் எல்லாம் வெந்துடும். குழம்பு சூப்பராக இருக்கும். நன்றி.